வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கூட்டணி யாரோடு அப்படின்றத பற்றியெல்லாம் விஜய் ஆலோசித்தார் செங்கோட்டையனோடு அப்படின்ற தகவல்களை செய்திகளை 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம். இந்த ஒரு சூழலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் எங்களோடு கூட்டணிக்கு வரலாம் அப்படின்ற அழைப்பை அதிமுக பொதுச் செயலாளர் விடுத்திருக்கிறார். தாவேக தூய சக்தியா அப்படின்றத மக்கள் தான் முடிவு செய்வாங்க அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுகவை வீழ்த்துவது அப்படின்றது தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் எதிர்ப்பு வாக்குகள் பிரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விஜய் விரும்பினா கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு திரு நயினா நாகேந்திரனும் அழைப்பை விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் டெல்லியிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக, கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக பாஜக தலைவர்கள் தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறாங்க. திரு பியூஷ் கோயல் வருகிறார் நாளைய தினம் அப்படின்ற செய்தியும் வந்திருக்கிறது. என்டிஏ தலைவர்கள் தாவேகாவுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுக்கிறார்களா? பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று சொன்ன பிறகும் இன்னும் அழைப்பது ஏன்? விஜயை இன்னமும் என்டிஏ தலைவர்கள் கூட்டணிக்கு அழைப்பது ஏன் அப்படின்னு விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய பத்திரிகையாளர் திரு சுபேர் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஷ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணையவிருக்கிறாங்க. நான் முதல்ல திரு சுபேர், விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டார். பாஜக கொள்கை எதிரி, அங்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு. கடைசி நேரத்தில் எதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படின்றதால தொடர்ந்து அதிமுகவோ பாஜக தலைவர்களோ விஜய்க்கு மறைமுகமாக அழைப்பு கொடுக்குறாங்களா? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. இது வரைக்கும் எந்த கட்சியும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் அதிமுக, இந்த 2 கட்சி தான் இப்போதைக்கு இருக்குது. நம்ம கூட்டணி ஒன்றும் இது இல்லை. இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு திமுகவை வீழ்த்தி விட முடியாது அப்படின்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. இந்த அதிமுகக்குள்ள இருக்கக்கூடிய பிளவுகள், அப்புறம் விஜய் ஃபேக்டர், இந்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நம்ம இந்த பலத்தோடு திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ பல இடங்களில் அமித்ஷா போன்றவர்கள் தொடர்ந்து பேசுகிறாங்க. நாங்கள் இந்த கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஒரு குழு போட்டிருக்கிறாங்க. பல அமைச்சர்கள் வரப்போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் முதலில் அதிமுகக்குள் இருக்கக்கூடிய பிளவுகளையாவது முதல்ல சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ முதல் கட்டமாக அவங்க எடுத்திருக்கிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதிமுகக்குள்ள ஓபிஎஸ் டிடிவி எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும், அதுக்கு பின்னாடி ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. 1% 2% வாக்கு வங்கியை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அது இல்லாமல் இப்போ ஆல்ரெடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க. ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், ஜி சண்முகம் 6 சீட் கேட்கறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் முதல்ல இருக்கிற ஆட்களை ஒன்று சேர்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுவுமே அவர்களுக்கு பத்தாத நிலைமையாக தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அதிமுக பழைய என்டிஏ இருந்தாலும் கூட இவங்க வெற்றி வாய்ப்பை எட்ட முடியாதுன்றதால புதிய வரவு தேவைப்படுறாங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு கட்சி, இன்னைக்கு தாவேகாங்கிற ஒரு கட்சி, விஜய்ங்கிற ஒரு நபருக்கு பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு இளைஞர் அணி, ஒரு கும்பல் இருக்கிறாங்க. அதை தன் பக்கம் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, கொள்கை ரீதியாக இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தாவேகாவுக்கும் அதிமுக பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுடைய முதல் எதிரியே திமுக தான், திமுக எதிர்ப்பு தான். விஜய் முழுக்க திமுக எதிர்ப்பை தான் பேசுகிறார். பாஜக அவங்க வேறொரு சித்தாந்தத்தில் இருந்தால் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக எதிர்ப்பு தான் அவங்களும் பேசுவாங்க. மற்ற விஷயத்தை அவங்க இங்கே டச் பண்ண மாட்டாங்க. அதிமுகவுக்கும் திமுக எதிர்ப்பு தான். அப்போ அவங்க ஏன் திரும்ப தாவேகாவை கூப்பிடுறாங்க அப்படின்னா, தாவேகாவினுடைய நிலைப்பாடும் திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அப்போ 2 பேரும் எல்லாம் ஒரே கருத்து தான், ஏன் தனித்தனியாக நிற்கணும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கொள்கை எதிரின்னு இவர் சொல்லிக்கிட்டாலும் கூட, பாஜகவை சொல்லிக்கிட்டாலும் கூட பாஜக அவரை பெருசாக விமர்சிக்கிறது இல்லை, பாஜக பெருசாக கருத்து சொல்றது இல்லை. அப்படிங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஆள் தான் போல அவரு, நமக்கு ஒரே குரல் தானே 2 பேரும். விஜய் பேசின அதே டைலாக்கை தான் நாளையிலிருந்து டெல்லியிலிருந்து வரக்கூடியவர்கள் சில வார்த்தைகளை மானைத்தேனை பொன்மனை போட்டு அவங்க பேச போறாங்க. ஓகே, வேற ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரே குரல்ல தான் எல்லாரும் பேசுறோம். அப்ப நீங்க நீங்க தனித்தனியா இருக்கீங்க, ஒரே கம்பெனி தாங்க. என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு இருக்குல்ல. விஜய் முதல் தேர்தலே கூட்டணிக்கு போனா அவருடைய பலம் என்னன்னு தெரியாது. ரெண்டாவது, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு போனா அந்த கொள்கை என்னன்னே கேள்வி ஏறும். இதை எப்படி எதிர்கொள்வார்? இல்லை, எதிர்கொள்றது அப்படின்னா அவர் சேருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 சிக்கல் இருக்கு இங்க. ஒரு சிக்கல் தான் முதலமைச்சருங்கிறார், என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டவருடன் நாங்கள் கூட்டணிங்கிறார். அது அங்கே யார் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்தது, ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமியா இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒருத்தரை போட போறாங்களா அப்படிங்கிறது அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. இப்போ அதுல சிக்கல் வரும். முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணிகளை வர முடியாது. அது முதல் சிக்கல். யார் தலைமை பண்பை ஏற்பது, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை அறிவிப்புங்கிற சிக்கல் இருக்கு, அது ஒரு சிக்கல். 2வது சிக்கல்னா, வெளிப்படையாக நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தலை கூட சந்திப்பதற்கு முன்னாடி தன் கொள்கையை விட்ட கட்சியாக, உலகத்தில் முதல் கட்சியாக தாவேகா மாறிடும். அது ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிடும். ஓகே, அப்படிங்கும் போது இருக்கிற இப்போ ஒரு பெரிய ஒரு சின்ன கூட்டம், பெரிய கூட்டம்னு வச்சுக்கலாம், ஒரு பெரிய கூட்டம் விஜய் பத்தி நம்பிக்கை இருக்கு, அவர் ஏதாவது பண்ண போறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வாக்கும் விழுகாது.
ஏன்னா அவர் வந்து பாஜகவை எதிர்காட்டியும் கூட பாஜகவை எதிர்ப்பதை போல ஒரு சித்தரிச்சுட்டு இருக்காங்க. கொள்கை எதிரின்னு ஒரு பிராண்ட் பண்ணி அங்கே வச்சுட்டு நாங்கள் கேட்டால் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் தான் அரசியல் பண்ணுறோம், நடக்கக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தானே, அதனால தான் நாங்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் பாஜக எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் கூட நாடாளுமன்ற தேர்தலிலும் இவங்க எந்த நிலைப்பாடும் இல்லை, போட்டியிட கூட இல்லை. அப்போ இன்னைக்கு வாதத்துக்கு அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட இது சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. விஜய் தனியாகத்தான் நிற்பார். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி. ஆனால் இவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு முயற்சியை நெருக்கமாக கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு கொண்டு போறதுக்கான முயற்சிகள் செய்வாங்க. அது என்ன முடிவெடுக்க போறாருன்னு விஜய் தெரியல. என்னுடைய பர்சனலாக நான் என்ன நினைக்கிறேன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கேட்போம். நம்முடைய மற்ற விருந்தினர்களும் இணைந்திருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் திரு அருணன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து திரு முனவர் பாஷா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு முனவர் பாஷாட்ட, விஜய் பாஜக கூட்டணி இல்லை, பாஜக யாரோட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களோட கூட்டணி இல்லைன்னு அந்த கட்சியினர் பல முறை சொல்லிட்டாங்க, திரு நிர்மல்குமார் போன்றவங்க. அதை தாண்டி முதலமைச்சர் வேட்பாளர் விஜயை ஏற்றுக்கிட்டா யார் வேணா வாங்கன்றாங்க. அப்படி கூட்டணி இல்லைன்றதா பல மொழிகள் அவங்க சொல்லியும் கூட இந்திய தலைவர்கள் ஏன் விஜயை திரும்ப அழைக்கிறாங்க? சார், அதாவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நம்முடைய மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் விஜயனுடைய குறிக்கோளாக இருக்கிறது. தான் தூய சக்தி என்றும் திமுகவை தீய சக்தி என்றும் விஜய் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே தீய சக்தி என்கின்ற கோஷத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் தொடர்ந்து தமிழகத்து மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி வந்தார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியான முறையிலே இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக 3 கட்சிகளுடைய லட்சியமும் ஒரே லட்சியமாக இருக்கின்ற பொழுது இதிலே வேறுபட்டு பிரிந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியிலே எப்படி அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்களோ அதை போல திமுக எதிர்ப்பு என்கின்ற ஒரே குறிக்கோளோடு இருக்கின்ற விஜய் அவருடைய கட்சி, அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், இவர்கள் எதிர்க்காம இருந்தா பரவாயில்லை. அவர் பாஜகவை எதிர்க்கிறாரு. அப்போ எங்களோட வாங்க நீங்க அழைக்கிறது என்ன தார்மீகம்? தமிழ்நாட்டு அரசியல் சார், தமிழ்நாட்டு அரசியல் இதெல்லாம் ஒன்றும் புதுசே இல்லை சார். குள்ளுகப்பட்டர்னு சொல்லி ராஜாஜியை சொன்னாங்க. ராஜாஜியை விமர்சிக்காத விமர்சனங்களே கிடையாது. 1967 பேரறிஞர் அண்ணா வந்து ராஜாஜி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல ஃபார்வர்ட் பிளாக், இப்படி கொள்கைகளின் முரண்பாடு கொண்டவர்களை எல்லாம் ஓரணியிலே சேர்த்து ஒரே குறிக்கோள் தலைவர் காமராஜரையும் காங்கிரஸையும் ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியை இறக்குகின்ற ஒரே புள்ளியிலே எப்படி கொள்கை வேறுபட்டவர்கள் ஒன்று சேர்ந்தார்களோ அதை போல நடப்பது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு என்பதை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் யார் மக்கள் விரோத ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் தான் நடத்தி கொண்டிருக்கிறது. கரூரிலே 41 பேர் உயிரிழப்பதற்கு காரணமான அந்த கட்சி ஆட்சியிலே தொடர வேண்டுமா வேண்டாமா? திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிவதன் மூலமாக அது யாருக்கு ஆதாயம்? யார் காரணம்? நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, திமுகன்றீங்க. என்ன பேசுறாரு அவரு சார்? திமுக இல்ல, திமுக தாவேகா சொல்லுது, திமுக சொல்லுது. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. நீங்க 41 பேருக்கு கொலை பண்ணதுக்கு திமுக தான் காரணம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இல்ல, திமுக ஆட்சி நடக்கின்ற போது நடந்திருக்கு சார். தெளிவா சொல்லுங்க. ஆட்சி நடக்கின்ற போது ஆட்சி நடக்கிறது வேற, ஆட்சி நடக்கிறது வேற. யார் லேட்டா வந்தா சார்? அந்த ஆட்சி நடந்த பிறகு யார் உள்ள போனா? செய்த குளறுபடிகளின் காரணமாக போற போக்குல அடிச்சு விட்டு போறீங்க. 41 பேர் திமுக தான் காரணம், தமிழக அரசு தான் காரணம் பேசிட்டு இருக்கீங்க. சிபிஐ விசாரணை நடந்திருக்கு சார். யாருடைய சார் சிபிஐ விசாரணை நடக்குது சார். வெளிச்சத்திற்கு வரும். அது இல்ல, நான் அந்த திமுக ஆட்சியில் 41 பேர் உயிரிழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூழ்நிலை உருவானது. அதை நான் சொல்றேன். காரணமானது வேற, திமுக ஆட்சி நான் தான் சொன்னேன். இல்ல சார், திமுக ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்தது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். அதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது
விஜயனுடைய கருத்து, அதிமுகவுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து, தமிழ் மாநில காங்கிரசுடைய கட்சியினுடைய கருத்து, எல்லோரும் ஒரு கருத்திலே இருக்கின்ற போது இவர்கள் ஓரணியிலே வருவதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற முடியும். இன்றைக்கு திமுகவினர் விஜய் சேரக்கூடாது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து விட்டால் திமுக ஆட்சி அகற்றப்பட்டு விடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் விஜய் சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே உறுதியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய ஒரே குறிக்கோள், எப்படி பாஜகவுக்கு எதிராக திமுக கூட்டணி அமைந்திருக்கிறதோ அதை போல திமுகவுக்கு எதிராக இருக்கின்ற அத்தனை சக்திகளும் ஓரணியிலே வர வேண்டும், அதிலே விஜயும் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் விஜயினுடைய நோக்கமும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதுதான் அதிமுக, பாஜக, தமாகவுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இதைத்தான் தமிழர் மணியன் சுட்டிக்காட்டி இருக்கிறார். கேட்போம் நான் திரு காமேஷ் அவர்கள்ட்ட. விஜயினுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்துவதா இருந்தா அவருடைய ஒரே ஆப்ஷன் எங்களோடு வர்றதா அப்படின்னு அதிமுகவை சொல்லுது, பாஜக வேறு குரல்களை சொல்லுது. இன்னும் ஒரு படி மேலே போய் கரூர் நிகழ்வில் என்ன நடந்துச்சு, நாங்கள் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்ல வர்றாங்க. இப்போ விஜய்க்கு இது நெருக்கடி இல்லையா? விஜயனாக்கு எந்த விதமான நெருக்கடியும் இல்லை. முதல்ல ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன். இது எப்படி ஒரு நரேஷன் செட் பண்ணப்படுதுன்னா, முதல்ல நம்ம அண்ணன் சொல்லும்போது, சுபீர் அண்ணன் சொல்லும்போதும் சரி, இப்போ முனவர் பாஷா சொல்லும்போதும் சரி, திமுகவை அழிக்க வேண்டும், திமுகவை இது பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆட்சி அகற்ற வேண்டும், அழிக்க வேண்டும், தீய சக்தி திமுகவை எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்லும் போதே அதான் சார் பாயிண்டா வருது. நான் பாயிண்ட்குள்ள வந்துடுறேன். அதான் மெயினா விஜயனாக்கு திமுகவை அழிக்கணுமோ, அதிமுக அழிக்கணுமோ, பாஜக அழிக்கணுமோன்ற எண்ணம்லாம் கிடையாது. அது முதல்ல தெளிவுபடுத்துறோம். எங்களுக்கு, அதாவது விஜயனாக்கு ஒரு 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 அரசியல், அதாவது ஒரு அரசு, தெளிவான அரசு, நேர்மையான அரசு, மக்களுக்கான அரசு, மனசாட்சியுள்ள மக்களாட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட்டு, ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி அண்ணனும் சொன்னார், அவரும் சொல்லும்போது திமுகவை, முக்கியமாக அண்ணன் சுபேர்ன சொல்லும்போது திமுக தாங்க பிரதான எதிரி, அவங்க எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்க, அதுதாங்க அவரை பிஜேபி இறக்கி விட்டுருக்கு, பி டீம் சி டீம் சொல்கிறாங்கல்ல. ஒரு உதாரணத்துக்கு உண்மையிலே திமுக தான் அவர் எடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா என்னைக்கோ எடப்பாடி ஐயா கிட்ட போயிட்டு ஒரு கூட்டணி பேசியிருக்கலாம். நீங்க முதலமைச்சர் இருங்க சார், ஒரு முதலமைச்சரா நீங்க இருந்துக்குங்க, நான் துணை முதலமைச்சரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலோ, இல்ல பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி இன்னைக்கு 3 கேபினெட் ரேங்கே கொடுக்க ரெடியா இருக்கும் விஜய் நான் உள்ள வராருன்னா. அந்த அளவுக்கு இறங்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அதுதான் நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம், ஒரு உதாரணத்துக்கு சொன்னா உடனே பேச்சுவார்த்தை நடந்துச்சு, கையெழுத்து போட்டாச்சு அப்படின்னு போயிடுவாங்க, உடனே நிறைய செக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு இன்னைக்கு ஒரு வலிமையான மூணாவது பெரிய கட்சி, அதாவது 2 கட்சி ஆல்ரெடி எதிர்கட்சி கூட அந்த வலிமை இருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால எல்லாருமே கேட்கறாங்க திரும்பி அவர் அப்போ அந்த பாயிண்ட்ல அவர் இருந்திருந்தாருன்னா என்னைக்கோ போய் சேர்ந்திருந்தாரா. இத்தனைத்துக்கு 2010 நடந்துச்சு, எதிர்கட்சியா யார் வந்தாங்க, கேப்டன் வந்தாரு, ஜெயலலிதா அம்மா அதிமுக ஆட்சி அமைச்சது 2011 அது நடந்துச்சு இல்லையா. மூணாவதாக போச்சுல திமுக. அதையே இந்த வாட்டி நடந்திருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விஜய் நோக்கம் திமுக ஆட்சி அகற்றுவது அல்ல, யாரையுமே அழிக்கணுமோ, இது அழிக்கணுமோ இல்ல, அழிக்கிறதுன்றது வேற சார், ஆட்சி அகற்றுவது நோக்கம் அல்ல. ஆட்சி அகற்றுவது எப்படி என்றால், இப்படி போட்டுட்டு அவங்கள மட்டும் தூக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. எங்களோட எண்ணம் அது கிடையாது. இவருக்கு அண்ணனுக்கு விஜயநாத்தோட எண்ணம் என்னன்னா, நான் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்கணும், நான் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுக்கணும், ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சி கொடுக்கணும். அதனால்தான் தூய்மையான தூய அதிமுகவை சேர்த்துக்க விஜய் தயாரா இல்ல, நான் கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அது அவரோட தலைமை, புரியுதுங்களா? முதலமைச்சர் என்ற தலைமை சார். இங்க எந்தவித குழப்பமும் அவர்கிட்ட இல்ல சார். எல்லாரும் சொல்றாங்க விஜய்க்கு ஒரே குழப்பம், அவருக்கு அரசியல் புரியல, அஜய் நாக்கு அரசியல் புரியல, அவர் ஒரே குழப்பத்தில் இருக்கார், அவருக்கு என்ன பண்ணும் தெரியலன்றாங்கல்ல. இது எதுவுமே கிடையாது. நீங்க நடந்த வரைக்கும் பாருங்களேன். அவரோட முதல் மாநாட்டில இருந்து வச்சுப்போமே, அவரோட முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்துச்சு. அதில் தெளிவுபடுத்துறாரு, 234 தொகுதியில் நான் தனிச்சு நின்று சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிச்சாலும் நான் என்னுடன் கூட்டணி, என் தலைமையை ஏற்று யார் கூட்டணிக்கு வராங்களோ அவங்கள நான் நட்பு ரீதி பாராட்டி ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்றாரு. இன்னி வரை அதுக்கப்புறம் செயற்குழு கூட்டம் கூட்டும் போதும் சரி, பொதுக்குழு கூட்டும் போதும் சரி, நேற்று நடந்த ஈரோடு வரைக்கும் சரி, தெளிவுபடுத்துறாரா இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் குழப்பறாரா? தெளிவா அவர் சொல்றாரு, எங்களோட அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, இவங்க 2 பேரை தவிர வேற யார் வந்தாலும் என் தலைமையை ஏத்துக்கிட்டா நான் ரெடி அப்படின்ற. இப்போ யாருக்கு வைத்து வலியோ அவன் தான் போய் டாக்டர் கிட்ட நிக்கணும். அங்க உட்கார்ந்துகிட்டு திமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் ஒன்று சேரணும், நீங்க ஒன்று சேருங்க, வாங்க, நீங்க இறங்கி வாங்க, நாங்க இறங்கி வரணும்ன்ற அவசியம் இல்ல.
ஏன்னா எங்களோட குறிக்கோள் தெளிவா இருக்கு. மக்கள் கூட்டணி வேணா ராயப்பேட்டைக்கு வர மாட்டோம், பனையூருக்கு வாங்கன்றீங்க சார். நீங்க அந்த அர்த்தத்துல நான் சொல்ல, இது அப்படி கிடையாது சார். கூட்டணிக்கு பெரிய கட்சி ஏதோ இல்ல நீங்க இல்ல இந்த பாயிண்ட் எப்படி சொல்றாங்கன்னா, திமுகவை எடுக்கணும்னா விஜய் எங்க பக்கம் வந்து நிக்கணும். விஜய் எங்க கேட்டது யாரு? விஜய் எங்கேயாவது கேட்கிறாரா நம்ம திமுக அழிக்கணும் நீங்க எல்லாம் வாங்கணும் எங்கேயாவது சொல்றாரா? மாத்தி மாத்தி இந்த என்டிஏ கூட்டணியும் நேற்று வரை பேசிட்டு இருந்த சொன்ன கொடி பறக்குது, புள்ளையார் சுழி போட்டாச்சு, பவன் கல்யாணோட இதை எடுக்கணும், ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும் அப்படின்னு சொன்னவங்க யாரு? அவங்க தானே சார் வந்து பேசணும். சரி வா பேசுவோம் அப்படின்ட்டு நீங்க வந்து நில்லுங்க. அப்போ வந்து யாருக்கு வேண்டுமோ அவங்க தான் அவங்க உள்ள வரணும். இவர் தெளிவா இருக்காரு, இதுதான் இது நடக்கும். ஏன்னா மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்கன்னு தெரியுது. இது நாளுக்கு நாள் இது இவருக்கான அந்த ஓட் பேங்க்கும் அவருக்கான பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டும் மக்களோட ஆதரவும் ஏறிக்கிட்டே போகும்போது அப்ப ஆப்வியஸ்லி இவங்களுக்கு ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் வரும். அப்ப இவங்க வந்து நிப்பாங்க, முடிஞ்ச வரைக்கும் தூண்டில் போட்டு அப்போ வருவாரான்ட்டுன்னு. வரவே மாட்டாருன்னும் போது இவங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரியுமில்ல, இதுக்கப்புறம் நம்மளோட டப்பா டான்ஸ் ஆடிடும் போல இருக்கு, நம்ம வந்து கூடாரம் காலி ஆடும் போல இருக்கு அப்படின்னு ஒரு நிலைமை வந்தா அன்னைக்கு வராங்க. இன்னும் காலங்கள் இருக்கு, இன்னும் பல கட்சிகள் உள்ள வரதுக்கான காலம் இருக்கு. இப்பவே நான் என்ன சொல்றேன்னா, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல் அப்படின்ற வள்ளுவனோட வாக்குக்கு இணங்க விஜயனா இன்னைக்கு செஞ்ச விஷயம் மிகப்பெரிய முதல் வெற்றியை கொடுத்துருச்சு கிட்டத்தட்ட அவருக்கு அரசியல்ல. ஏன்னா இன்று மாபெரும் இரு பெருங்கட்சிகளாக இருக்கிற திமுகவும் அதிமுகவை நோக்கி அவங்க தான் கூப்பிட்டு கூட்டணி கூப்பிட்டு உனக்கு இவ்வளவுதான் சீட்டு, உனக்கு இப்படிதான் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டு இன்று கூட்டணி கட்சிகளை நோக்கி நிக்கிறது இந்த இரு பெருங்கட்சிகள். தேர்ட் ஆப்ஷனா இருக்கிறதுனால அதை தாண்டி காங்கிரசும் திமுகவும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இந்த முறை காங்கிரஸ்க்கு கொடுக்கறதாக பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிக சீட்டு எல்லா கூட்டணி கட்சிக்கும் கொடுக்கறதாக இரண்டு கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரே ரீசன் ஃபர்ஸ்ட் இவர் தான். ஒரு ஜனநாயகத்தை முதல் தடவையா எலெக்ஷன்ல காமிச்சிட்டாரு. பெரிய கட்சி நான் சொல்றதுதான் கேட்கணும்ன்ற ஒரு பாசிசம் கலந்த ஒன்று இருக்குல்ல, பாசிசம் இந்த சென்ஸ் என்னன்னா அந்த ஒரு ஆளுமை இருக்கு இல்லையா, அந்த ஆளுமையை உடைச்சு ஜனநாயகத்தை ஈக்குவலைஸ் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகிறப்பவும் இதே மாதிரி தான் கூட்டணிக்குள்ள சலசலப்பு வரும், காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குது, இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. இப்போ மக்கள் நல கூட்டணி உருவானது தானே அப்போ சார்? அதுதான் சார் சொல்ல வரேன். இதை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சொன்னாங்க சார். அப்போ வந்து நீங்க அப்போ வந்து திமுகவோ இல்லை அதிமுகவோ வந்து திமுகவை அழிக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர வேண்டும், இல்லை அதிமுக அழிக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேரணும்னு சொல்லவே இல்லையே. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் தானே ஒர்க் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. இங்கே அப்படி இல்லைல்ல, எதிர்த்ததுக்கு அப்புறமும் கூப்பிடுறாங்கல்ல. அங்கே எதிர்க்கவே இல்லை, ஆனால் இங்கே எதிர்த்துட்டாரு அவர். நான் பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாக கூட்டணி வைக்கணும் நான் வைக்கவே மாட்டேன்றாரு. எங்களோட கொள்கை எதிரின்னு கிளியர் பண்றாரு. அப்படி சொல்லியும் என்டிஏ கூட்டணிக்கு வரணும், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேரணும்னா அப்ப அது ஒட்டவே இல்ல. அதுதான் பாயிண்ட் தான் வரும். திமுக கூட்டணியில வந்து காங்கிரஸ்க்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க போறாங்க, ஒன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல. நம்ம காமிஷ்க்கு அவர் எந்த தகவல் வந்துச்சுன்னு தெரியல. திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே இருக்கு. மதவாத ஏற்பாடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்றது விஜயை காட்டி உள்ள அங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர இல்ல, விஜயை காமிச்சு தான் அவங்க ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் திமுக. அப்ப ஒரே ஒரு விஷயம், பிரவீன் சக்கரவர்த்தி வந்தாரு, ஏன் பேசினாரு அந்த கேள்வியோட சேர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி தெளிவுபடுத்திட்டாரு. அவர் தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்தேன் அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டாரு. திருப்பி வரப்போற விஜய் சாருக்கு ஸ்ட்ராட்டஜி சஃபாலஜிஸ்ட் யாரும் இல்லையா? அவர் ஒரு பழக்கம் சார், எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க. யார் பேசணும் அப்படிதான் பேசுவாங்க. விஜய் பிரவீன் சக்கரவர்த்தி என்னுடைய தனிப்பட்ட பயணம் முடிச்சிட்டாரு. காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு குழு போட்டாச்சு. அங்க அந்த கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்ல. சீட்டுகளை காட்டிலும் அங்க கொள்கை மேலோங்கி நிக்கிறது. கொள்கை இல்லாத கூட்டணி தான் யாராவது வருவாங்களான்னு காத்து கிடக்குறாங்க. இதுதான் தெளிவான நிலைமை. ஒரே ஒரு விஷயத்துல நான் முடிச்சிடறேன் சார். ஒரே விஷயம், நீங்க போயிடுங்க. ஒரே விஷயம், அப்ப இவ்வளவு கொள்கையில தெளிவாக ஒற்றுமையாக இருக்கிறார் அப்படின்றவங்க திமுக 2021 நான் என்ன சீட் அலாட் பண்ணேனோ கூட்டணி கட்சிக்கு அதே தான் தருவேன், அதுக்கு மேல நான் தரமாட்டேன். யார் இருந்தாலும் வெளில போங்க. நீங்க சொல்றீங்க கொள்கையில ஒண்ணா இருக்கும், எங்களுக்குள்ள எந்த இதுவும் இல்ல. அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத பெர்சன்டேஜ் என்ன தெரியாது கூட்டணி கட்சிகளும் இருங்க சார். அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்படி கிடையாது. ஒரு தேர்தல் கூட சந்திக்காதவங்க பேசக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனுக்கும் உரிமை இருக்கு பேசுறதுக்கு. தனிச்சு போட்டிடுங்க நீங்க சொல்லலாம். நீ இவ்வளவு சீட்டு தான் கொடுக்கணும் அப்படி சொல்லல. புரிஞ்சுக்குங்க, கூட்டணிகள் கரெக்டா இருக்கு, எங்களுக்குள்ள எந்த இஷ்யூவும் இல்லாம இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாம எடுப்பாங்களான்னு நான் கேள்வி கேட்பேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட உங்களை நம்பி இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வரல. நீங்க கேட்போம். ப்ரொஃபசர் 2 கேள்விகள் இருக்கு. ஒன்னு,
விஜய் வந்தால் வெற்றி பெற்று விடுவார், விஜயும் அதிமுகவும் சேர்ந்தா அப்படின்றதால இந்த கூட்டணியை கெடுப்பதற்கான முயற்சிகளில் தான் ஈடுபட்டிருக்கீங்கன்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டை முனவர் பாஷா முன்வைக்கிறார். இன்னொன்று, விஜயை காட்டி ஒரு மறைமுக பேரம் நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணியில் அப்படின்னு சொல்றார். இது ஒரு புறம் இருக்க, இப்போ விஜய் வந்து பேசினார்ல ஈரோட்டில், திமுக தீய சக்தி, தாவேக்கா தூய சக்தி, இந்த ரெண்டு கடையில தாயா போட்டி அப்படின்னு ஒரே போடா போட்டார். அதன் மூலமாக அதிமுக களத்திலே இல்லைன்னு சொன்னார். முதல் பாயிண்ட். இன்னும் கூட நான் அதிமுக பத்தி தாயே பேசல என்பதற்கான ஒரு மறைமுக விளக்கம் போல, களத்துல இல்லாதவங்களை எல்லாம் நான் எதுக்க மாட்டேன், ஆக நிக்கிறது ரெண்டு தான், திமுகவா தாவேக்காவா. இது ஒரு முக்கியமான பேச்சு. இந்த பேச்சுக்கு அதிமுக தலைவர்களில் ஒருவராகிய KP முனுசாமி பேசியிருக்கார். அந்த பேச்சை நான் கேட்டேன், அது ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. அவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. தூய சக்தி என்று தனது கட்சியை விஜய் சொல்லுகிறார். அது எப்படி தூய சக்தி? நீங்க உங்க ரசிகர்கள் உங்க ஆட்களை மட்டும் வச்சு கட்சி நடத்தினாவாது நான் தூய சக்தின்னு சொல்லுவேன். இன்னும் நீங்க ஆட்சிக்கே வரல, உங்க தூய்மையை பத்தி யாருக்கும் தெரியாது, அது முதல்ல போடுறாரு. சரி விடியா, புதுசா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்க ஆட்களை மட்டும் வச்சு கட்சி நடத்தினாலாவது தூய சக்தின்னு சொல்லலாம். எங்க கிட்ட இருந்து செங்கோட்டையனையிலேயா கூட்டிட்டு போயிருக்கீங்க. செங்கோட்டை எப்படியாப்பட்டவர் அவர் சொல்றாருங்க, நான் சொல்லலைங்க. நேற்று வரைக்கும் அதிமுக தலைவர்கள் ஒருத்தர், செங்கோட்டையன் அவர்களே, உங்களுக்கு எத்தனை கல்லூரிகள் இருக்கு, எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு, இவ்வளவையும் ஆண்டு அனுபவிச்சு 50 ஆண்டு காலம் அதிமுக இருந்துட்டு போயிருக்கீங்க. இந்த மாதிரி செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு தூய கட்சின்னு சொல்றீங்களே, இல்ல உங்க கட்சி தூய கட்சி அல்ல, இது கலப்பட கட்சி என்று அதிமுகவுடைய முக்கிய தலைவர் பேசியிருக்கிறார். அப்ப இந்த மாதிரி பேசிவிட்டு அந்த பேச்சையும் நான் கேட்டுக்கிட்டு வரும்போது அது நேற்று நினைக்கிறேன், இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியாருடைய பேட்டி வருது. அதுலயே அவர்கிட்ட இந்த தூய சக்தி பற்றி கேட்கும்போது அவர் இப்படி எல்லாம் பேசல, மக்கள் முடிவு, அது மக்கள் தீர்மானிப்பாங்க. ஆனா KP முனுசாமி பேச்சத்தான் மறைமுகமா சுட்டி காண்பிச்சு எங்கால ஏற்கனவே அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டாரு, அழகாக அப்படி சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிவிட்டு கடைசி ஆனா எங்க வந்து நிக்கிறாருன்னா, நைனா நாகேந்திரன் பேட்டியை நிருபர் கேட்கிறார், என்னங்க விஜய் கட்சிக்கு அழைப்பு விடுறாரு, NDAல வந்து சேரணும், அதாவது NDAன்னா என்ன அர்த்தம், பாஜக தலைமையிலான அகில இந்திய கூட்டணி, அதுல வந்து சேரணும் என்று அழைக்கிறாரு. அதுக்கு இவர் பதில், அது அவங்க கட்சி கருத்துங்க, ஆனா எங்களை பொறுத்தவரை அடுத்த வாக்கியம் சொல்றாரு, திமுகவை வீழ்த்த விரும்புகிற கட்சி எல்லாம் எங்களோடு வந்து சேரலாம். இதுதானுங்க அவர் சொல்லியிருக்க பேட்டி. இப்ப முனுசாமி பேச்சுக்கும் எடப்பாடியார் பேச்சுக்கு எதையும் சம்பந்தம் இருக்கா? எல்லாரும் என்ன தலைவி போட்டீங்க, இப்ப கூட நீங்கள் அதுதான் சொன்னீங்க, விஜய் கட்சி வந்தால் ஏற்க தயார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் அதோடைய பொருள். என்ன இந்த பக்கம் நைனா நாகேந்திரன் அவருடைய பேச்சை கேட்டேன், அவரு தான் இதே போல அப்படி இப்படி ஆரம்பிக்கிறார், தூய சக்திங்கிறத கிண்டல் அடிக்கிறாரு. நான் அந்த வாக்கியத்தை கூட சொல்ல விரும்பல, அது ஒரு மாதிரி வீட்டை பத்தி எல்லாம் பேசுறாரு, நான் அதெல்லாம்குள்ள போகல. ஆனா கடைசி அவரும் திமுகவை எதுக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு, அது தீய சக்தின்னு சொல்லிவிட்டாரு. ஆகவே அப்படி என்றால் இந்த அணிக்கு தான் வரணும். இன்னொரு வாக்கியம் சொல்றாரு, 2 அணி 3 அணி என்பது சரி வராது, திமுகவை வீழ்த்துவதில் உண்மையிலேயே விஜய்க்கு அக்கறை இருக்குமே, ஆனால் எங்களுடைய அணிக்கு வரணும் என்கிற அர்த்தத்தில் அவர் சில வார்த்தைகளை சொல்லியிருக்கார். இதுல இருந்து பாருங்க, ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த 2 கட்சி மட்டும் சேர்ந்தா அந்த பலம் மட்டும் போதாது திமுக கூட்டணியை வீழ்த்த. தெளிவா இருக்கா இல்லையா? இவ திமுக அணியை பத்தி அந்த விஜய் கட்சி ஆதரவாளர் ஏதோ பேசினாரு, அதெல்லாம் இருக்கட்டும், அவர் பாவம், அவருக்கு இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் சொல்றாரு, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஏற்கனவே ஒரு நண்பர் சொல்லிட்டார். அதுக்குள்ள போய் வேண்டியது அவசியமே இல்லை, எங்க கூட்டணி நாங்க பாத்துக்கிறோம். ஆனால் உங்க கூட்டணி, அதாவது உங்க கூட்டணின்னா நான் அவங்கள விஜய் கட்சியை சொல்லல, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இந்த கூட்டணிக்கு இப்ப தன்னம்பிக்கை இல்லை.
தங்களால் மட்டும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காங்க ரெண்டு பேர் பேட்டி. ஆகவே தாவேக்காவை அழைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்பு முனிசாமி இப்படி பேசுறாரு. ஏன்னா அவர் கோபம் இருக்குல்ல, செங்கோட்டையனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்க கட்சியிலிருந்து கொண்டு போயிட்டு என்னடா இது, என்ன நியாயம், தூய கட்சின்னு எப்படி சொல்ல. ஆனா பாருங்க, எடப்பாடியாருக்கு நைனா நாகேந்திரனுக்கு வேற வழி இல்ல, தாவேக்காவை கூப்பிடுறாங்க, விஜய் கட்சியே வருக. இப்படி ஒரு நிலையில இருந்துகிட்டு அந்த தாவேக்கு ஆதரவாளரோ அல்லது நம்முடைய முனவர் பாட்சாவோ முடிவெடுக்க வேண்டியது பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? இல்ல, விஜய் பொது எதிரி திமுக. அப்போ இந்த தேர்தலில் சமரசம் வந்துட்டா அது அந்த கூட்டணியை உருவாக்கிரும். கூட்டணியை உருவாக்கினா வெற்றி கிடைச்சிரும்ன்றாங்கல்ல. இல்ல, அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ பாயிண்ட், இவங்க ரெண்டு பேரும் முதல்ல இதை ஒப்புக்கொண்டுட்டாங்க மக்கள் முன்பு. ஐயா, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தா மட்டும் பலம் கிடையாது, திமுக அணியை தோக்கடிக்க முடியாதுன்னு பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். இப்ப தாவேக்கா தனியா நின்னா நல்லதா, சேர்ந்து வந்தா நல்லதான்னு குழப்பத்தில் இருக்காங்க. எனக்கு படுறது அதுதான். ஏன்னா அவரு முதல்ல என்ன சொன்னாரு, அரசியல் எதிரி திமுக, பாஜக கொள்கை எதிரி, ரைட்டு. அப்படின்னா ரெண்டையும் இப்படி எதிர்த்தா தாயா, திமுகவுக்கு போற ஓட்டு தனக்கு விழும். இதுதான் விஜயுடைய ஆரம்ப கணக்கு. பாஜகவுக்கு கூட அந்த கணக்கு இப்பவும் கூட இருக்கு. அதுதான் அந்த ரெட்டையா குழப்பம். ஆமா, அவர் நம்ம கூட சேர்ந்தா எப்படி ஓட்டு விழும், திமுக ஆதரவு ஓட்டு விழாதுல்ல, தனியா நிக்கட்டுமியா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவர் தனியா நின்னா எங்க அதிமுகவுக்கு விழுகிற ஓட்டு அங்க போயிருமோன்னு பயம் இப்ப வந்துருச்சு. ஆகவே கடந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவர் தனியா நிக்கிறது நல்லதா, விஜய் தங்களோடு சேர்ந்து நிக்கிறது நல்லதான்னு குழப்பத்தின் தான் இந்த வெளிப்பாடு தான் முனிசாமி பேச்சும் எடப்பாடி பிளஸ் நைனா நாகேந்திரனுடைய பேட்டியும். விஜய பத்தி நான் ஒரு வாக்கியம் சொல்றேன். இல்ல முரண்கள் இல்ல. இப்ப விஜய் பத்தி அந்த முக்கியமான பாயிண்ட் நீங்க கேட்டதுக்காக, அது என்னன்னா, எங்க நீங்க ஏற்கனவே தெளிவு, இந்த தம்பி கூட சொன்னார்ல, ஐயா அரசியல் எதிரி திமுக, பாஜக கொள்கை எதிரி ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனா இப்ப ஈரோட்ல பேசும்போது இந்த கொள்கை எதிரிங்கிற வார்த்தையை சொல்லவும் இல்ல, கொள்கை எதிரியாகிய பாஜக பத்தி பேசவும் இல்ல. மாறாக திமுக மட்டும்தான் குறி வச்சாரு. திமுகவை தீய சக்தி என்று புதுசா, அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன அந்த புளிச்சு போன வார்த்தைய நாங்க சொல்றோம். திமுகவா தீய சக்தி? இந்தியாவுக்கே தீய சக்தி பாஜக. உங்களுடைய கொள்கை எதிரி. அந்த தீய சக்தி பத்தி நீங்க பேச தயாரா இல்ல. இல்ல, இப்படி இவர் பேசுறதுனாலதான், பாஜகவை எதிர்த்து பேசாதனாலதான் உங்களுக்கு நப்பாசை வந்துருச்சு. யாருக்கு? நைனா நாகேந்திரனுக்கு, எடப்பாடிக்கு ஒரு நப்பாசை. ஆகா, அவர் திமுகவை மட்டும்தான் குறி வைக்கிறாரு, பாஜகவை தொட மாட்டார் போட்டிருக்கு. ஆகவே சேர்ந்து நின்னா என்ன என்கிற ஒரு நப்பாசை இப்ப வந்துருக்கு. கேட்போம். திரு முனவர் பாஷா, உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வேணா வாங்க கூட்டணிக்கு அப்படின்ற அழைப்பு விடுக்கிறாங்க. நாங்க வாங்க திமுக எதிர்க்க ஒண்ணு சேருவோம்னு நாங்க சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க அப்படின்றாங்க. அதாவதுங்க, தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் மீது எங்களுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே தமிழ்நாட்டு அரசியல் களம் என்பது பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அந்த இயக்கத்திலே புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்தார். அவர் எம்எல்சியாக கூட இருந்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கலைஞர் முடிந்தால் 10 லட்சம் ரூபாய் நிதியை திரட்டி தர முடியும், ஆனால் எம்ஜிஆர் முகத்தை காட்டினால் எனக்கு 10 லட்சம் ஓட்டுகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த எம்ஜிஆர், என் தலைவன் காமராஜ் என் வழிகாட்டி அண்ணா என்று சொன்ன பொழுது, அன்றைக்கு அவருடைய திரைப்படம் என் கடமை வெளியானது. அந்த நேரத்திலே SSR நடித்த அல்லி திரைப்படமும் வெளிவந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்து நண்பர்கள் என் கடமை படத்தினுடைய டிக்கெட்டுகளை கிழித்தெறிந்து எம்ஜிஆருக்கு எதிரான ஒரு நிலையை எடுத்த பொழுது தான் சொன்னதை மறுத்து பேசக்கூடிய நிலைக்கு எம்ஜிஆர் ஆளானார். ஆனால் அதே எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக உழைத்தார், எம்எல்சி ஆனார், அதற்கு பின்னால் எம்எல்ஏ ஆனார். இப்படியெல்லாம் உழைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு 72 வெளியே வந்து அதிமுக ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார். இது எம்ஜிஆருடைய வரலாறு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மரியாதைக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உலக புகழ்பெற்ற நடிகர். அவரும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அவருக்கும் கூட்டம் சேர்ந்தது. ஆனால் சொந்த தொகுதியிலேயே அவரால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியவில்லை.
உலகநாயகன் கமலஹாசன் அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அவர் கட்சி ஆரம்பித்து கோவையிலே போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத நிலைமைக்கு ஆளானார். அது மட்டுமல்ல, நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் மனிதநேயம் மிக்க தலைவர். அப்படிப்பட்ட விஜயகாந்த் கூட கட்சியை ஆரம்பித்து 234 தொகுதிகளிலே போட்டியிட்டு அவர் மட்டுமே வெற்றி பெற்றார். எனவே விஜய் என்பவர் ஒரு இளைஞர், அவருக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. அவருடைய குறிக்கோளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். எனவே நாங்கள் உங்களை அழைக்கவில்லை, நீங்கள் வேண்டுமானாலும் வாருங்கள் என்று சொல்வதற்கான அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அர்த்தம் புரியாமல இல்ல. நீங்க முதலமைச்சரா நான் முதலமைச்சரா? திமுக ஆட்சி அகற்றணும், அதுதான் 2 பேருக்கு இலக்குனா நான் முதலமைச்சரா இருக்கே வாங்க அப்படின்றத தாவேக்கு அப்படித்தானே சொல்லுது சார். 1967 பேரறிஞர் அண்ணா கூட்டணி அமைத்த போது பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவரே எம்பிக்கு தான் நின்னார். தென் சென்னையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தான் போட்டியிட்டார். ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை அன்றைக்கு அண்ணாவுக்கே இல்லை. இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதலமைச்சர் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியார் கூட அந்த கூட்டணியிலே தான் இருந்தார். எனவே கொள்கை இல்லாத முரண்பட்டவர்கள் எல்லாம் ஓரணியிலே இருந்ததற்கு காரணம் ஒரே லட்சியம்தான், காங்கிரஸை ஆட்சி விட்டு இறக்க வேண்டும். இன்றைக்கு விஜயனுடைய லட்சியம் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால், திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அத்தனை பேரும் ஓரணியிலே வந்தாக வேண்டும். நண்பர் விஜயனுடைய ஆதரவாளர் விஜய்க்கு திமுகவையோ அல்லது யாரையோ வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என்று சொல்லுகிறார். யாரையாவது வீழ்த்தினால்தான் நாம் வர முடியும். வீழ்த்தாமலே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் இயக்கத்தை நடத்த முடியாது, சமுதாய சீர்திருத்த இயக்கத்தை தான் நடத்த முடியும். எனவே ஒத்த கருத்துள்ளவர்கள் உண்மையிலே இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, மக்கள் மீது வரி சுமையை சுமத்தி இருக்கிறது, விலைவாசிகள் எல்லாம் உயர்ந்திருக்கிறது என்பது உண்மையாக இருக்குமே ஆனால் அதை எதிர்ப்பதிலே உண்மையாக உறுதியாக விஜய் இருக்கிறார் என்று சொன்னால் இதிலே லாப நஷ்ட கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை எதிர்த்தால்தான். ஏனென்று சொன்னால் நண்பர் விஜயை நம்பி வந்திருக்கின்ற இளைஞர் பட்டாளம் பத்திரிகைகளை புரட்டி பார்த்தால் பக்கம் பக்கமாக விளம்பரம் தருகிறார்கள். வீட்டிலே இருக்கின்ற பண்டம் பாத்திரங்கள் நகை நட்டுகளை எல்லாம் அடகு வைத்து விட்டு விஜய்க்காக இன்றைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம்பி இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு ஒரு எதிர்காலம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி, திமுக எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியை அமைத்தாக வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் தமிழருவி மணியன் அவர்கள் இந்த ஆலோசனையை சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக இந்த ஆலோசனை என்பது விஜயினுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஆலோசனை. எனவே திமுகவை எதிர்க்கின்ற சக்திகள் எல்லாம், அது அண்ணா திமுக, பாஜக, அதை போலவே மரியாதைக்குரிய யார் தலைமையில அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் இன்னும் இருக்கு சார். தலைமையை இப்ப என்ன சார் முடிவு எடுக்கணும்? தேர்தல் முடிவிட்டோம் சார். தேர்தல் அதாவது அதிமுக தலைமையில் சுருக்கமா நம்முடைய மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. விஜய நாங்க அதுல கூப்பிடுறோம், சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். நமக்கு வேண்டியது பொது எதிரி திமுக வீழ்த்தணும். எப்படி திமுக கூட்டணி பொது எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று எல்லோரையும் ஓரணியிலே சேர்த்து வைத்திருக்கிறார்களோ அதை போல பொது எதிரி திமுக வீழ்த்த எல்லோரும் ஓரணியிலே சேர வேண்டும். எங்களுடைய நோக்கம் தமிழ் மாநில பாஜக வாசனுடைய நோக்கம் திமுக வீழ்த்த புரியுது சார். திமுக வீழ்த்த வேண்டும். அதனால பாஜக தீண்டத்தகாத தகுதி எம்பி எலெக்ஷனா நடக்குது. தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல். கேப்போம். அவர் சொல்றது பாஜகவை பொது எதிரியா சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் காட்டி ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாங்க. அப்போ திமுக தான் பொது எதிரியா சட்டமன்ற தேர்தலில் இருக்கு. அப்போ இந்த காம்ப்ரமைஸ்க்கு நீங்க ஏன் வரக்கூடாதுன்னு கேட்க. முதல்ல பொது எதிரியே கிடையாதுல்ல, அரசியல் எதிரின்னு தானே சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கும் அவர் சொல்கிற பாயிண்ட்டுக்கும் அதனால நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போதே ஒரு தெளிவுபடுத்துகிறேன். அவரோட எண்ணம் எந்த அரசியல் கட்சியையும் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அது புரிஞ்சுங்க. இதில் 2 டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தனை அழிச்சாதான் ஒருத்தன் வாழணுன்ற அவசியம் இல்லை. புரிஞ்சுங்க. இல்லை அதுதான் சொல்ல வரல. உங்களோட அரசியல் நிலைப்பாடு அப்படி இருக்கு. நல்லா இருக்கும். எதிரிக்கு எதிரி நண்பன் சார். அந்த என் பாயிண்ட் அதான் சொல்ல வரோம். இப்போ புரியுது. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ 2 விஷயம் முடிச்சிடறேன். முதல்ல நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு அவர் பொது எதிரியா அனைவரும் ஒன்று சேரணும்னு சொல்றாரு. இங்க பொது எதிரி இல்லை, அரசியல் எதிரின்னு தான் சொல்றோம். அரசியல் எதிரி ஏன் சொல்றோம்னா அவர்கள் அரசியலில் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஒருவேளை திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் இருக்க வச்சுப்போமே, அப்போ
விஜயனோட நிலைப்பாடு என்னவா இருந்திருக்குன்னா அதிமுக எதிர்த்திருப்பாரு. இன்னைக்கு திமுக என்ன நிலைமையில இருக்கோ அந்த நிலைமை அதிமுகவுக்கு போயிருக்கும். அப்ப அதிமுக தன்னோட அரசியல் எதிரியாகவும் இவங்களை வந்து இதுல இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது அதுல வந்திருக்காது. ஆனா பாஜக கொள்கை எதிரி. அதுதான் சொல்ல வரும். பொது எதிரின்றது இங்க கிடையவே கிடையாது. பொது எதிரினா எந்த காலத்தையும் கூட்டணி சேர்க்க மாட்டோம், எந்த காலத்தையும் எங்களுக்குள்ள ஒரு சமரசம் இல்லைன்ற மாதிரி ஒரு டாக் வருது. இங்க இவங்களுக்குள்ள அந்த மாதிரி பேச்சே கிடையாது. எங்களுக்கு இவர் அரசியல் எதிரி. ஏனென்றால் நாங்கள் ஒரு ஆட்சி அமைக்கணும், அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. இப்போ இது ஏன் அரசியல் எதிரின்னு சொல்றோம் அப்படின்னா அதிமுக இருந்தா அவங்க அரசியல் எதிரியா மாறி இருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அப்புறம் நம்ம வந்து அரசியல் அப்படின்றது ஃப்ரெண்ட்லி மேட்ச் இல்ல சார். இல்ல சார், நான் அதுதான் சார் சொல்ல வரேன். மறுபடியும் அதுதான் சொல்ல வரேன். கொஞ்சம் விளைக்குங்கன்ற மாதிரி சார். அப்படி இல்ல, அது மக்கள் முடிவெடுக்கிறது. இங்க வந்து அதுதான் சொல்ல வரல. அது என் பாயிண்ட் ஜனநாயகம். யாரு கத்தி எடுத்து சண்டை போடலையே, மக்கள் முடிவெடுக்கிறது தானே. வாக்கு யார் கழிக்க போறான்? ஜனநாயக முறைப்படி கருத்தில் தானே சண்டை போடுறோம். அவங்க கருத்தை அவங்க வைக்கிறாங்க, நம்ம கருத்தை நம்ம வைக்க போறோம். யார் மக்கள் உணர்றாங்களோ எஸ் இவங்களோட இவங்க பெட்டர்னா வாக்களிக்க போறாங்க. அந்த பாயிண்ட்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்ல வரோம். தமிழறிமணியன் சொன்னது கூட்டணி அமைக்காவிட்டால் விஜய் தோல்வி அடைவார் அப்படின்றாரு. சார் அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம் சார். எச்சரிக்கையா தீர்க்கதரிசனம் சார். அது வந்து அது எச்சரிக்கையும் இல்ல, தீர்க்கதரிசனம். நீங்க இப்படி பேசலாமா சார்? அவர் வேற என்ன சொல்ல முடியும் சார்? அவரோட பாயிண்ட் அவர் சொல்றாரு சார். நம்ம ஸ்டாண்ட் என்னவோ தாவேகா ஸ்டாண்ட் என்னவோ அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அவர் சொல்றதை ஏத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுல. அவரோட கருத்தை சொல்றாரு. எடப்பாடி ஐயா ஒரு கருத்தை சொல்றாரு. இப்ப முனைவர் பாஷா அண்ணா ஒரு கருத்து சொல்றாரு. பொது ரீதியில ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான என்ன அவங்களுக்கு ஸ்டாண்ட், அதாவது அவங்களுக்கு எது சாதகமா இருக்குமோ அந்த ஸ்டாண்டா எடுத்து பேசுவாங்க. புரியுதுங்களா? இப்போ ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, இவர் மணி ஐயர் வந்து தாவேகால சேர்ந்துட்டாரு வச்சுங்க. அப்போ விஜயனோட ஸ்டாண்ட் எடுத்திருப்பாரு. இல்ல அவருக்கு தனிப்பட்ட வாக்கு இருக்கு, அவரால் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய அனைத்து இதுவும் இருக்கு அப்படின்னு. சார் அது பேச்சு இல்ல. நான் சொல்ல வருது அவர் சொன்ன பாயிண்ட், தமிழருவி மணியன் சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் சொல்றேன். அவங்க எடுத்திருப்பாங்க அந்த பாயிண்ட் இல்ல. அதனால சார் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணா வந்து நம்ம அருணன் என்ன சொல்லும்போது சொன்னாரு, ஈரோட்ல பேசும்போது கூட எந்த இடத்துலயுமே வந்து கொள்கை தலைவர், அதாவது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜக பத்தி பேசல. தெளிவாக கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு கூட்டத்தை பார்த்து அண்ணன் கேட்டார். நீங்க பாத்திருப்பீங்க கூட்டத்தை பார்த்து அங்க அண்ணன் ஒரே போல தான் சொன்னாங்க. புதுவையில ஈரோட்ல சார் பேசும்போது கொள்கை எதிரி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அரசியல் எதிரி யாருன்னு கேட்டாங்க. ரெண்டு பேருமே சொன்னாங்க பாஜகவை எல்லா இடத்திலையும், ஒன்றிய அரசை பாஜகவை எங்கெங்கெல்லாம் பேச முடியுமோ, எங்கெங்கெல்லாம் அவங்களை விமர்சனம் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் செய்றாங்க. இன்னும் சொல்ல போனா புதுச்சேரியில முதல் வார்த்தை எடுக்கும் போதே இந்த ஒன்றிய அரசு மொத்தமான முரண்பாட்டின் புதுச்சேரி தான். இல்ல நீங்க சொன்னது என்ன, எங்கேயுமே வந்து இவங்களை வந்து எதிர்க்கிறது இல்ல அப்படின்னாரு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். முக்கியமான விஷயம் அண்ணன் சொல்லும்போது சொன்னாரு, இவங்க இங்க வந்தா திமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, அங்க போனா அதிமுக ஓட்டை பிரிச்சிருவாரு, இவர் வந்து பாஜக ஓட்டை பிரிச்சிருவாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கு, நிலைப்பாடுல திணறாங்கல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு முன்னாடி இருந்த ஆரம்பிச்ச சில பேர் நடிகர்களாகவோ மற்றவர்களோ ஒரு கம்யூனிட்டி ஓட்டோ ஒரு குறிப்பிட்ட சார்ந்த ஓட்டோ தான் எடுத்தாங்க. ஆனா விஜய்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் 18 வயதுலேருந்து 60 வயசு 70 வயசு இருக்கும் அனைத்து பேரோட ஓட்டையும் பிரிக்கிறதுனால தான் இப்ப எல்லா கட்சிக்குமே ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு. அதை வந்து அண்ணனே ஒத்துக்கிறாரு. அருண் அண்ணனே சொல்றாரு, இங்க போனா ஒரு சமயம் திமுக ஓட்டு எடுப்பாங்கன்னு பாக்குறாங்க, அங்க போனா ஐயோ நம்ம அதிமுக ஓட்டை கை வச்சிருவாரோ, ஐயோ இங்க போனா பாஜக ஓட்டு எடுத்துருவாரோ அப்படின்ற போது எல்லோருக்குள்ளயும் ஒரு அச்சம் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமா நிக்கிறார். அதனாலதான் எல்லாருமே என்ன பண்றாங்க, எங்க பக்கம் வாங்க எங்க பக்கம் கூப்பிடுற ஒரு பாயிண்ட் குறிக்கிற மட்டும் இல்ல. இப்ப முனைவர் பாச்சாரன் சொன்னாரு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வந்தாருன்னா பொது எதிரியான திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு. அவங்க அதிமுகவினுடைய பொதுக்குழு தான் பேசினாங்க, எங்களுக்கு 40% மேல இருக்கு, நாங்க 210 தொகுதியில ஜெயிக்க போறோம் அப்படின்னு. நீங்க வலுவா இருக்கிறப்ப எதுக்கு இன்னொரு கட்சியை, ஒன்றும் தேர்தலை சந்திக்காத கட்சியை, புதிதாக ஆரம்பிச்ச ஒரு கட்சியை வாவான் இவ்வளவு இறங்கி போய் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இருக்கு. இப்ப அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு மேஜர் பார்ட்னர் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலுப்படுத்துறாங்க. தமிழறிவு எல்லாம் வந்து 40 இருக்கு, விஜய் வந்து 60 ஆகுன்ற 210 பத்தாது அவங்களுக்கு, 210 பத்தாது, 60 ஆகுன்ற திமுக வந்து 10 சீட் கூட வராம போட்டோம் சார். 234 சார். இல்ல இல்ல 224 திமுக வந்து 10 சீட் தான் ஜெயிக்கும். ஒரு காலத்துல திமுக ஒண்ணே கண்ணே கலைஞர் மட்டும் வெற்றி பெறலையா? 20% இருந்தனா அப்ப 60% ஆயிருதா? அப்ப நான் தாவேகா 20% ன்னு வைங்க சார். நீங்க சொல்ற இப்ப கணக்கு சொல்றீங்களா? 40 எல்லாரும் சேர்ந்தா திமுகவை ஆட்சியை விட்டு வீழ்த்தலாம். ஓகே கேட்போம். ப்ரொஃபசர் அருண், அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இறுதி முடிவெடுக்க பியூஷ் கோயல் வர்றாராம். விஜய் சேர்ப்பதை பற்றியும் பேசப்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. உங்களுக்கு இது பெரிய அச்சுறுத்தல் இல்லையா விஜய் அங்கே போனார் அப்படின்னா? ஏங்க
இப்பதான் இந்த தாவேகா நண்பர் பாஜகவை கொள்கை எதிரிங்கிறதுல நாங்க இன்னும் உறுதியா இருக்கோம், விஜய் உறுதியா இருக்கான்னு இப்பதான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இப்படிலாம் சந்தேகப்படலாமா கார்கே? அந்த கூட்டத்துல கொள்கை எதிரி யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டு பதில வாங்கினாரியா? அப்படி அதுக்கு மேல அந்த கொள்கை எதிரியை பற்றி, அந்த பாஜகவை பற்றி, மோடி ஆட்சியை பற்றி, கேடுகட்ட அந்த மோடி ஆட்சியை பற்றி மேற்கொண்டு என்ன விளக்குனாரு, என்ன கண்டனம் தெரிவிச்சாரு? அதே நேரத்தில் திமுகவை அரசியல் எதிரியிலிருந்து தீய சக்தியா கொண்டு போயிட்டாரு. என்னங்க இதெல்லாம் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏங்க வேற அரசியல் எதிரியோட நிப்பாட்டல திமுகவை, ஏங்க தீய சக்தினாரு? திமுக தீய சக்தினா பாஜக என்ன சக்தி நான் கேட்க மாட்டோமா? ஏன் அதுக்குள்ள அவர் போகல? எங்க அப்பத்தானுங்க அந்த கொடூரம் நிகழ்ந்திருக்கு. ஏழை மக்களுக்கு, கிராமப்புற ஏழைகளுக்கான மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி திட்டம், காந்தி பேரை நீக்கிறாரு மோடி, காந்தி பேரை நீக்குது பாஜக அரசு. ஒரு வார்த்தை விஜய் கண்டிச்சு எங்க பேசல? தன்னுடைய முழுசா 100% சட்டமன்ற தேர்தல் அப்போ நாங்க ஃபுல் ஃபோக்கஸ் எதிர்க்க வேண்டியது திமுக அப்படின்றாங்க. ஏங்க இப்ப நான் அதை சொல்ல வரேன். 100 நாள் வேலை திட்டத்துல 40% மாநில அரசு தலையில சுமத்துனா அப்ப மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதி சிக்கல், ஆகவே மாநில அரசுக்கு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு, மோடி அரசு காரணம் இல்லைங்களா ஐயா? அதை எடுத்து சட்டமன்ற தேர்தலில் பேச மாட்டீங்களா? பேசக்கூடாதா? எப்படி பிரிக்க முடியும்? இல்ல எப்படி பிரிக்க? இருங்க ஒரு நிமிஷம், எப்படி பிரிக்க முடியும்? எங்க மக்கள் வாழ்வு அது மாநில அரசு பிரதானமா சட்டமன்றத்தில் பேசப்படும், நான் மறுக்கல. ஆனால் ஒன்றிய அரசு எப்படி நம்முடைய தமிழனுடைய வாழ்க்கையில புகுந்து நித்த விளையாடுது? கொடூரமான விளையாட்டுங்க. ஓகே, நீங்க அந்த 100 நாள் வேலை திட்டத்துல பணத்தை நீங்க ஒரு வார்த்தை கொள்கை எதிரின்றீங்க. ஆனா இல்ல சார், எதிரெதிர் துருவங்களே ஒன்று சேர்ந்து களத்துல சந்திச்ச வரலாறு இருக்கிறது. இப்போ அப்படி விஜய் போக மாட்டாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல நான் சொல்லல. இப்ப அவர் சொன்னார்ல திமுக தான் பொது எதிரின்னு முனைவர் பாட்சா, அதுக்கு என்னமோ தம்பி வேற ஒரு விளக்கம் சொன்னார், அதுக்குள்ள போகல. என்னன்னு கேட்டா கட்டணத்தை எல்லாம் உயர்த்தி விட்டாங்களாம். அவர் சொல்றாரு இப்பதான் ரயில்வே கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க முனைவர் பாட்சா. உங்க மோடி அரசு, நீங்க புகழ்கிற பாஜக அரசு சொல்லல. 125 நாள் ஆக்கிருக்காங்க. பவுன் 1 லட்சம் ரூபாய் 125 நாள் ஆக்கிருக்காங்க. இருங்க இல்ல ரயில் கட்டணம் அதுக்குள்ள போகல. ஆனா இருங்க 40% வெட்டி இருக்காங்களே, அது யாரு பணம்? மாநில அரசு பணம் கொடுத்தா தானே 125 நாள் ஆக முடியும். தமிழ்நாட்டு மக்கள் நீங்க கொடுக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு 60% மத்திய அரசு தருதுல்ல. ப்ரொஃபசர் முடிச்சிட்டு சுருக்கமா ஏங்க உங்களுக்குள்ள 60% மத்திய அரசு இது வரைக்கும் 100% தரக்கூடாதா? ஏங்க இரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே. கார்கே நான் பேசவா? எல்லா மாநில அரசுகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. ஓகே ப்ரொஃபசர், உங்களுக்கு மட்டுமா தனியா போட்டாங்க? ஏங்க பாஜக ஆட்சியில இருந்தா அது நடக்குது. எல்லாரும் இல்ல டாபிக் டைவர்ட் ஆக வேண்டாம். விஜய் விஷயத்துக்கு வந்துருவோம். ப்ரொஃபசர் விஜய் விஷயத்துக்கு பாஜக ஆட்சிக்கு இல்ல ப்ரொஃபசர் இங்க இல்லங்க, அவர் தானே பாஜக, அவர் தானே சொன்னாரு திமுக ஆட்சி இந்த மாதிரி கட்டண உயர்வுனாரு. அப்படி என்றால் இப்ப பாருங்க 40% 100% கொடுத்ததை ஏங்க 40% வெட்டுது இந்த மோடி அரசு? கேடுகட்ட மோடி அரசு. கிராமப்புற ஏழைகளுக்கு அந்த திட்டத்துக்கு பணத்துக்கு எங்க போகும் மாநில அரசு? ஜிஎஸ்டிங்கிற முறையில எல்லாம் அங்க கொண்டு போய் குமிச்சிட்டீங்க. அந்த காலம் போலவா வரி விதிப்பு உரிமை இது கூட தெரியாத மாதிரி பேசுறாரு முனைவர் பாட்சா. அதுல எதுக்கு சொல்ல வர என்றால், சட்டமன்ற தேர்தலிலும் ஒன்றிய அரசினுடைய இந்த பித்தலாட்டங்களும் மோசடிகளும் மாநில உரிமைகளை பறிக்கிற கொடூரங்களும் கண்டிப்பாக பேசப்படும். மக்கள் புரிந்து கொண்டார்கள். இருக்கட்டும் அது பாப்பாங்க ஐயா, பேசப்படும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க மக்களின் ஏக பிரதிநிதி அல்ல முனைவர் பாட்சா. கண்டிப்பா மக்கள் புரிந்து கொண்டார்கள். சட்டமன்றத்தில் திமுக வீட்டுக்கு அனுப்புவார்கள். தேர்தல் முடிவு பாருங்க, அது பாப்போம் அத வீட்டுக்கு அனுப்புவாங்க. கண்டிப்பா பாருங்க சார், உங்களை கோடிகளை கொடுத்து தான் கட்டி பிடிச்சு வச்சிருக்காங்க. இருக்கட்டும், நீங்க 6000 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கோங்க பாஜக. அதுகிட்ட இருந்து நீங்க எத்தனை கோடி வாங்கிருக்கீங்க? நீங்க கோடிகளை வாங்கிட்டானே சார். திமுக கூட்டணியில இருக்கீங்க, வருமான வரிக்கு கணக்கே காட்டுறாங்களே. ஆமாங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு கோடிகளை கொடுத்து கணக்கு வாங்கி
நாங்க வெளிப்படையா வாங்கியிருக்கோம். வங்கி கணக்குல நீங்க ரகசியமால வாங்கியிருக்காரு. நீங்க எவ்வளவு பணம் வாங்குனீங்க? எத்தனை கோடி வாங்குனீங்க? நீ கோடிகள்ல கூட்டணி சார். ஏங்க நீங்க எத்தனை கோடிகள்ல கூட்டணி வச்சிருக்கீங்க நீங்க கொள்கை? ஐயா நீங்க அதாவது உங்களுக்கு பேச வக்கில்ல வகை இல்ல. நாங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க வெளிப்படை சொல்லி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இங்க நடக்கிற கொடுமைகள் யோகியதை இல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு. கார்கே பேச விட மாட்டேங்கிறாரு. இது நியாயம் இல்ல. நீங்க அவர் அடக்குங்க. இல்லாட்டி நான் அவர் பேசும்போது தலையிட்டு இருக்கேன். இல்ல 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 உங்க டயத்துல பேசுங்க. இது என்ன கேடு கட்ட குணம்? உங்க டயத்துல நீங்க பேசுங்க. என் டயத்துல நான் பேசுறேன் தலையிட்டா இது எவ்வளவு கேவலம் இல்ல. மோடி எப்படியாயிலும் பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியில் உட்கார்ந்து இங்கே சிறுபான்மை மக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை, கிறிஸ்தவர்களை அவர்களுடைய மென்னியை பிடிக்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போல என்னை இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய கட்சி முனவர் பாட்சாவுடைய கட்சி. அதற்காக நான் சொல்லுகிறேன், பல கோடி ரூபாயை இவர்கள் பெற்றிருப்பார்கள். ஏன்னா அவங்க கிட்ட அத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குது. ஆகவே இதை தயவு செய்து மக்கள் துரோகிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். முனவர் ஒரே வார்த்தை. நீங்க துரோகிகளா? நீங்க காசுக்கு அடிமையானவங்களா? சரி, ஓகே. எழுதி கருத்துக்கிறேன். காமிஷ் ஒரே வார்த்தை. அருமை உடையதென்று அசபாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்ன்ற வள்ளுவன் வாக்குக்கு போல எங்களோட முயற்சி கண்டிப்பாக திருவினையாக மாற்றும். இல்ல கூட்டணிக்குள் ஒன்றும் வலுப்பெறாமல் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் வலுப்பெறாமல் இருக்கு. அது வலுப்பெறணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக ஒரே எதிர்ப்பில் இருக்கக்கூடிய தாவேக்காவை அவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். பியூஷ் கோயல் வந்த பிறகு அதிமுக பாஜக தொகுதிகள்லாம் பேசப்படும். அதுக்கப்புறமா விஜயினுடைய முடிவுகள் என்ன அப்படின்ற கேள்விகளும் அதை தொடர்ந்து எழக்கூடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். வார்த்தையில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.